சில வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தனை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினாங்க மாஸ்டர்ன்ற பேரை யூஸ் பண்ணி. அவன் இது வரைக்கும் போன எந்த பேட்டிலுமே தோற்றதில்லை. ஆனால் ஒரு நாள் எல்லா மக்களும் அவனுக்கு எதிராக திரும்பி அவன் கூட சண்டை போட ஆரம்பித்தாங்க. ஒத்தாளாக அவன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எல்லோரும் கூட சண்டை போட்டு அதே இடத்துல உயிரையும் விடுறான். வணக்கம் கேமஸ், நான் தான் அவங்க சால்டே. இன்னைக்கு மாஸ்டர் ரிலம்ஸ்னு ஒரு புது சீரீஸோடு வந்திருக்கேன். அதாவது இந்த உலகத்தில் மாஸ்டர்னு ஒருத்தர் வாழ்ந்தாராம். அவர் போன எல்லா பேட்டர்லேயும் சாவாமல் ஜெயித்தாராம். அதுக்கப்புறமா மக்கள்லாம் சரி பண்ணி அவர் கொன்னாங்களாம். அவர் என்ன தான் செத்தாலும் அவரோட ஆர்மர்லாம் செதறி கிடக்குறான் இந்த வேர்ல்டில். அதை தேடி நாங்கள் 10 யூடியூபர்ஸ் வந்திருக்கோம் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண. ஏன்னா யார் நெக்ஸ்ட் மாஸ்டர் ஆக போகிறான், அந்த ஆர்மர்லாம் எடுத்தால் மாஸ்டர் ஆகலாமா? இது மட்டும் இல்லை, மாஸ்டர் இன்னும் இந்த உலகத்தில் உயிரோட தான் ஆவியாக சுற்றிட்டு இருக்காராம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. சுத்தட்டும். நான்லாம் காஞ்சனா 3 படத்தையும் 6000 வாட்டி சிரிச்சு பார்த்தேன். பேய்னா எனக்கு பயமா இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம தான் 10 யூடியூபர்ஸு 5 டீமு. என்னோடய டீம்மேட்டு யாருன்னா இந்த நல்ல புள்ள தான் என்னோடய டீம்மேட்டு. ஆர்ஜே அவன் தான் என் டீம்மேட்டு. ஸோ அந்த நல்ல புள்ள ஃபோட்டோவில் மட்டும்தான் நல்ல புள்ள, மீதி நேரத்தில் என் பேச்சே கேட்காது இந்த நல்ல புள்ள. சரி, நம்ம கிரைண்ட் அடிப்போம் கைஸ், விட்டு வெட்டிடுவோம். வேறு யாருக்கெல்லாம் டீம்மேட்டுனா பிளாக்கும் ஜோக்கரும், ரெக்ஸும் ஏஜி தூக்கியவும், வார்லாடும் ரெபலும், தண்டரும் டுபாக்கூர் சீஜையும். 10 பேர் 5 டீம் மாஸ்டர் ஆகிறதுக்கு போராடுறாங்க. அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் மாஸ்டர் ஆவோமா? ஃபஸ்ட்டு 1 வீக்கு பிஏபி எண்டு எதுவுமே ஓப்பன் கிடையாது. எண்டு போகக்கூடாதுன்ட்டாங்க ஃபஸ்ட் வீக்கு. அதாவது வரப்போகிற சண்டே எண்டு போர்ட்டல் ஃபைட் 7 மணிக்கு. யார் முட்டை எடுக்கிறான்றது தான் போட்டியே. இப்போ நாங்கள் இப்போ கிரைண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் கிராஃப்டிங் டேபிள் பண்ணிக்கிறேன். இந்த இதுக்கு நம்மளை பிளாக் ப்ரோ தான் இன்வைட் பண்ணார் இந்த ரிலம்க்கு. நல்லா இருக்குது, நானும் வந்துட்டேன். சரி வாங்க ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணுவோம். பஜக் பிகேக்ஸ் மட்டும் போதும். வீட்டுக்கு பஞ்சமாக இருக்குது, பரவாயில்ல. ஒரு காலத்தில் என்னென்னத்துக்கோ பஞ்சமாக இருந்துச்சு. சரி, ஸ்டோனை கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜோக்கர் ப்ரோவோட சர்வர் வீடியோ இனிமேல் வருமானு தெரில எனக்கு. அது நான் எதுவுமே பண்ணவே இல்லை, ஒன்றுமே பண்ணலை நான். அதுக்கப்புறமா அப்படியே விட்டேன். சர்வருக்குள்ளே போயிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. வீடியோ போட்ட கடைசி அன்றைக்கி வீடியோ போட்டேன்னா அன்றைக்கி தான் போனேன். அதுக்கப்புறம் போவே இல்லை. சரி வாங்க உள்ளே போயிடுவோம். நைட்டு வேறு ஆகுது கைஸ், பெட் இல்லை. இது வேறு மெசேஜ் வந்ததுன்னே சாவடிக்குது. என்ன நின்றுட்டுருக்கான்? வாடா ஃபஸ்ட்டு எப்படியாச்சும் போகணும். மரத்து மேலே பார்க் ஒர்க் பண்ண விட்டுட்ருக்கான் என்ன. அந்த பயத்தையே அங்கே உட்காந்துட்டு இருக்கான். நான் இங்கே வந்துட்டேன். டேய் வாடா. பயந்துட்டான். என்ன ஸ்பைடரு? என்ன ஐயா அடி நானா தெரியாமல் வந்துட்டேனா? ஸ்கெலிட்டனே அடிக்காதீங்கடா ஓடிடுறேன். நான் தெரியாமல் வந்துட்டேன். ஆத்தி யாரும் தூங்க மாட்டேன்றாங்களே. ஓடு அச்ச மெல்லி ஓடு. இவன் வேற ஆனா உனா நிக்கிறான். வாடா. வரமாட்டேன்டா. அவன் அங்கேயே இவன் விட்டு போறதுக்கும் பயமா இருக்குது. தொலைஞ்சு போயிடுவான். சின்ன பிள்ளையா தொலைஞ்சிருக்குது. சரி, நான் என்ன சொல்றேன், இங்க கவர் பண்ணிடுவோமா? ஓடி பார்க் ஒர்க் பண்ணிட்டேன் உட்காந்து. நான் பாருங்க பார்க்கோர்லாம் பண்ண வைக்கிறான். என்ன பார்க்கோரே வராது. கீபோர்ட் மோஸ்டில் இருந்தால் கூட பரவாயில்ல. நான் டச்சில் விளையாடிட்டு என் சார்ஜ் இல்லை.
ஏற முடியல. கை ஆத்தி அவங்க பாரு எவ்வளோ சாம்பி புச்சிரி சீசு. சரி ரைட்டு போச்சு, மாட்டிக்கினேன் இங்கே மாட்டிக்கினேன். வருது ஜாம்பி வருது, மண்டமக்கான் வரான். அதுக்கப்புறம் நான் செத்துட்டேன். அந்த செத்த கிளிப்பு காணாம போச்சு எப்படின்னு தெரில. மறுபடியும் ஃபுட் எடுத்துட்டு போவோம். இங்கே ஃபஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ணலாம் விட்டலாம். அதுக்கப்புறம் நான் சங்கு கம்மி பண்ணிக்கிட்டேன், ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, லேக் அடிச்சுது. கம்மி பண்ணிட்டு அப்படியே போய் பெட்டு செஞ்சுக்கிட்டேன் நடுவில். எந்த ஷீட் போனா இவ்வளோ பெரிய குழி, வாவ் நல்லா இருக்கே. கீழே ஒன்றா எப்படி இருக்கும்? ஏதி யார் அதே? ஓ பேயா? பேய் சார், நல்லா பயமுத்துறீங்க சார். அதான் பேய் கைஸ், பார்த்துக்கோங்க. AG2K எப்படி ஜாலியாக இருக்காரு. ஓகே, இங்கே ஸ்டோன் கலெக்ட் பண்ணிப்போம் நம்ம. ஓகே, டப்புன்னு ஸ்டோனை கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். இங்கேருந்து அந்த ஆர்ஜே தேடி போனோம், அவ்வளோ தூரம். இது ஏதோ பயம், நல்ல பயமா இருக்குது. போவோம் மேலே ஏறிட்டு பார்ப்போம். ஆர்ஜே எனக்கு கோஆர்டினேட்ஸ் அமுச்சு விட்டான், பார்த்துக்கலாம். லைக் கோஆர்டினேட்ஸ்னால் அவன் எங்கே இருக்கான்னு அமுச்சு விட்டான். ஆனால் அந்த பைத்தியக்காரர் அங்கேயே நிற்க மாட்டேங்குது, ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துக்கு வந்தால் இன்னொரு இடத்துக்கு ஓடுறான். செமையான வாட்டர் கேவு, பக்காவாக இருக்குது வாட்டர் கேவு. அயன் கிடைக்கும் நல்லா. ஓகே, அதுவும் இல்லாமல் இதில் வந்து பாதி வீடியோ தான் வந்திருக்கு, ஏன்னு எனக்கு தெரில கைஸ்னா. அது கொஞ்சம் ஏதோ ஆயிடுச்சு என் ஃபோனுக்கு. நான் ஏதோ தப்பு பண்ணி தப்பாக டெலீட் பண்ணிட்டேன் போல இருக்கு. தப்பு பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். ஆமாம், தப்பாக டெலீட் பண்ணிட்டேன். ஏதோ வீடியோவை டெலீட் பண்ணுறதுக்கு எதையோ டெலீட் பண்ணிட்டேன். இன்ட்ரோ வீடியோ மட்டுமே ஒரு 4 வாட்டி டவுன்லோட் ஆகிருந்தது. ஏன்னா வந்து டெலிகிராமில் ஒரு வாட்டி, வாட்ஸ்அப்பில் ஒரு வாட்டி, டிஸ்கார்டில் ஒரு வாட்டி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்ஜியை பார்த்துட்டேன். காப்பர் இருக்குது. இது சோறு முக்கியம் இல்லை, சோறு முக்கியம். ஓகே, இங்கே அவன் காப்பர் உருக போட்டுருந்தான். காப்பரை எடுத்து காப்பர் ஆர்மர் போட்டுப்போம். இப்போதைக்கு ப்ரொடெக்ஷன், அதாச்சும் ஒரு அளவுக்கு ப்ரொடெக்ஷன் தரும். ஏன்னா சர்வரு ஹார்ட் மோடில் இருக்குது, ப்ரொடெக்ஷன் தரணும்ல. இப்போ ஃபஸ்ட்டு ஒழுங்காக பண்ணணும். என்னன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இங்கேருந்து கிளம்பி நல்ல வில்லேஜ் இருக்கிற இடமா போய் பார்க்கணும். வேற என்னதுன்னு எனக்கு தெரில, வேற எங்கே போகிறதுன்னு. வில்லேஜ் எடுத்துகிட்டு பார்த்தா இதாக இருக்கும். வில்லேஜ் ஆக்சுவலி கண்டுபிடிச்சிட்டோம். நானும் ஆர்ஜியும் கண்டுபிடிச்சேன். ஆர்ஜி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சான். வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த வீடியோ நான் பக்கத்துலேயே இன்னொன்று வில்லேஜ் இருந்துச்சு, அதை லூட் அடித்த வீடியோலாம் காணாம போச்சு. அதுக்கப்புறம் நானும் ஆர்ஜியும் இங்கேருந்து கிளம்பிட்டோம். போகும்போது இந்த பயம் பார்த்தேன், அதான் பேலோக் கார்டன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல காப்பர் இருக்குது, கோல் இருக்குது, மைன் பண்ணலான்னா சரி பண்ணிப்பான், யூஸ் ஆகும்ல. கேக்ஸ்போ இருக்குது. ஐயா நான் இது பண்ணிடுறேன்ப்பா. காப்பர் வெளியே போங்க. நான் அதுக்கு வெளில போனோம், நீ வெளில போ. பேசுகிற வச்சுக்கோ. ஆத்தி புரிஞ்சிருக்குறா. ரைட்டு, நாசியா போட்டாரு. டேய் விட்டுரு, என்ன விட்டுருங்க, நான் தெரியாமல் வந்துட்டேன். டே வந்து ரீஸ்பான்ஸ் செக் பண்ணுறா. ஐயோ சுத்துதே, தலை ரொம்ப சுத்துதே. தின்னு இப்போ கூட அந்த நாய்க்கு காப்பர் தான் முக்கியன்ற மாதிரி போகிறானே. நாசியாத்ரி ஏதோ சைன் போர்டெலாம் வைக்கிறாரு. வார்னிங்கு குவிட்டு. நான் இது குவிட் பண்ணோம்.
நான்லாம் கிட் பண்ண மாட்டேன். நான் நெக்ஸ்ட் மாஸ்டர் ஆக போகிறேன். நான் விட்டாதானே. அதெல்லாம் விட்டுறலாம். அதெல்லாம் ஆயிடுவோம். நாங்கள் தான் நெக்ஸ்ட் மாஸ்டரு. சரி போவோம் இங்கேருந்து. டேஞ்சரு. இந்த மாஸ்டர் ரொம்ப டேஞ்சராக இருக்கார் கைஸ். போயிடுவோம். அப்புறமா இந்த மாதிரி ஒரு பயம் பார்த்தேன். இங்கே வந்து நிறைய காப்பரி கோழி எல்லாமே இருக்கும். கோழி கலெக்ட் பண்ணேன். அயன் கிடைக்கல. அப்புறம் நைட் ஆகிற மாதிரி ஆச்சு. நைட்டு தான் அப்படியே இங்கே ஒரு இடத்துல பெட்டை போட்டு படுத்துருவோம். ஆர்ஜே இப்போ நம்ம கூட இல்லை. அவன் வந்து வில்லேஜுக்கு போயிட்டான் ஆல்ரெடி. நான் வந்து ஆஃப்லைன் போன நேரத்தில் வில்லேஜுக்கு போயிட்டான். நல்லா இது நைட்டாக ஆக மாட்டேங்குது. சரி தூங்கியாச்சு. விடிஞ்சிருச்சு. சரி நான் இன்னும் விடியல. விடிச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் ரீகனெக்ட் ஆனேன். அப்போ ஒன்றா தான் இருந்தோம். அவன் லாவாவில் போயிட்டு கோல்டு அடிக்கிறேன்னு இது பண்ணான். நான் நைஸாக கோல்டு நான் தூக்கினேன். மேலே இருக்கிற கோல்டாச்சும் ஒரு பிளே அடிக்கிறானான்னு பார்ப்போம். அந்த பையன் எப்படியாச்சு கோல்டு எடுத்துட்டானா சூப்பரி. ஒரு கோல்டன் அப்படி இல்லை, நான் 2 கோல்டன் அப்படி செய்வேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனால் ஒரு கோல்டை கீழே ஊருக்கு போட்டான் பாவம். தின்னுப்போம் பசி. இதில் சோறு முக்கியம். கீழே கப்பெல்லாம் முக்கியம் இல்லை, சோறு தான் ஃபஸ்ட்டு. சோறு தினாதான் கப்படிக்க முடியும். சரி அங்கே போவோம். இருக்கிற மாதிரியே இருக்குது. இங்கே ஒரு நல்ல கேவு போகுது, வாட்டர் கேவு. அதுக்கப்புறமா போட்டை எடுத்தேன். விட்டு போகிறான் பாருங்க என்ன. ஏய் நில்றா. இதாங்க இந்த டீம்மேட்டு. ஏய் மறுபடியும் ஏய் டேய் உட்காரவே இல்லைடா. எடுத்துட்டான் அதுக்குள்ள. போ இப்போ போகலாம். ஏழேலோ ஐலசான்னு தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்தான் அவன். அதுக்கப்புறமா என்ன நடக்குது என்ன எனக்கு ஒன்றும் புரியல. யார் என்ன செஞ்சா நம்ம யார் என்ன தீங்கு செஞ்சோம். வீடியோவே போட முடியல. 2 நாளாக எடிட் பண்ணுறேன். வீடியோ காணாம போகுது. பேசின வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் காணாம போகுது. நான் என்ன செஞ்சேன் பாருங்க. ஏதோ மேலே பார்த்துட்டு வேற போகிறான் இவன். வேற நான் சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டேங்கிறான். ஓடலாம். இந்த இடத்துக்கு போயிட்டு இது பண்ணால் அங்கே தீ வைக்கிறாரு. இந்த மாஸ்டர் பின்னாடியே துவச்சிக்கிட்டு வராரு. தப்பு. ப்ரைவசி கொடுக்க வேணாம். நீலாம் ஒரு மாஸ்டரா? நம்ம மாஸ்டர் கிளிக்கிறோம். மாஸ்டர் நீ நம்மளை போட்டு இன்னும் வச்சு செய்ய போறாரோ. ரைட் நான் இங்கே அப்படியே குச்சி போனேன். மங்கி மேன் மாதிரி குச்சி போனேன். மங்கி மேன் ஒன்று இல்லையோ, ஸ்பைடர் மேன் மாதிரி குச்சி போறேன். ஐய் பார்த்தல பார்க்கோர் ப்ரோ ஆயிட்டு ஒரு வீடியோல 2 வீடியோல. அதெல்லாம் கண்டுக்கூடாது. இப்படிதான் அடிவாங்க. இங்கே இந்த வில்லேஜ் எதாவது இருக்கான்னு பார்க்கறதுக்காக டவர் அப் பண்ணேன். ஆனால் ஒரு மொன்ன என் கண்ணுக்கு தெரில. என் கண்ணுக்கு தான் தெரிலையா? சங்கி இன்க்ரீஸ் பண்ணால் லாக் அடிக்கிட்டு பாருங்க. ஒன்றுமே இல்லை, நத்திங். பத்தல டாப்புக்கு போயிட்டு நான் சாப்பிடுவேனாலாம். இங்கேருந்து குச்சா எப்படி இருக்கும்? செத்துருவேன்ல. வாட்டர் பக்கெட் இருந்தால் சாக மாட்டேன், இல்லைன்னா செத்துருவேன். மறுபடியும் கீழே வந்துட்டு என்ன பண்ணா? ஸ்க்ரீன் வர திரும்புது. ஜாய் ஆனா அவனா திரும்பிக்குதுப்பா. சரி கீழே போவோம். குதிச்சிருச்சு. இப்போ அந்த மரத்து குதி. அடிங்கு அப்படியே இந்த மரத்தை அப்படியே மைண்ட் பண்ணிக்கினே கீழே போயிடலாம். எடே ஃபுட்டும் கிடைக்கும், கீழே சேஃபாகவும் போகலாம். மூளடா. பர்ச்சு வுட்டு தேவைப்படும். ஏன்னா வந்து அது பேர் என்ன, டச்சிங் டேபிள். சரி
எவ்வளோ பெரிய கேவு. எதுவும் பின்னாடிலேருந்து தள்ளி விட்டுற மாதிரி இருந்தால் சரி. ஓகே, போகலாம் 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 போகலாம். இங்கேருந்து ஃபஸ்ட்டு போனோம். வில்லேஜை கண்டுபிடிக்கணும், லூட் அடிக்கணும், ட்ரேடு பண்ணணும், அன்பிரேக்கிங் மிண்டிங் எடுக்கணும், ஃபார்ச்சூன் எடுக்கணும். எந்த சைட் போனான்னு தெரில எனக்கு. இது வேறு ஆனால் ஆனால் இதுவாகுது. டச்சில் யூஸ் பண்ணேன். இந்த மஷ்ரூம் எடுத்து வச்சுப்போம், ஸ்டூ பண்ணலாம். ஆனால் எப்படி பண்ணோன்னு தான் தெரியாது எனக்கு. பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு மஷ்ரூம் தேவைப்படும்ல, மறந்துட்டேன். அந்த இன்னொரு மஷ்ரூம் ஒரு ட்ரை பண்ணிடுவோம். பவுல் டோருக்கு இந்த ஸ்டூ எங்கே இருக்குது சர்ச் பண்ணுவோம். இனிமேல் நம்ம இங்கேருந்து தனியாக ட்ராவல் பண்ணோம். இந்த ஸ்டூவும் செய்ய முடியல. அது ஏதோ ப்ரௌன் மஷ்ரூம் தேவை. இங்கேருந்து நான் வந்து மைனிங் போயிட்டு அந்த இடத்துக்கும் வந்துட்டேன். ஆர்ஜிஎஸ் சொன்ன இடத்துக்கு போகணும். அவன் வந்து வில்லேஜுக்கு போயிட்டான். அடிங்க உடைக்க முடியல பெரு. அப்படியே உடச்சிடலாம். கிரிட்ட அடித்தா ஈஸியாக உடையும். வாட்டர் கேவ் பக்காவாக இருக்குது. சீக்கிரம் மேலே போயிட்டு இங்கேருந்து கிளம்பணும். பெட்டை உடச்சிட்டு கிளம்புறேன் நான். எல்லாம் குப்பையாக இருக்குது. ஓகே, போகலாம். ஆஹா, கோல் மைன் பண்ணிட்டு போவோம். கோல் முக்கியம், ஏன்னா கோல் வந்து தேவைப்படுது. ஃபஸ்ட்டு மைன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா ஆர்ஜே இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அவன் வந்து எனக்கு டைமண்ட் தரேன். நான் டைமண்ட் ஆர்மர் போட்டுக்கலான்னு அது ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணி எடுக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறமா டைமண்டே தரேன்ட்டேன். 24 டைமண்ட் கரெக்டாக 24 தரான் பாரு. பரவாயில்ல, நம்மளுக்கு அதுவே போதும். ஒரு செஸ்ட் பிளேட், ஒரு எல்லாம் செஞ்சுட்டேன் பக்கா. இப்போ வந்து பேரு ஷார்ப்னஸ் போரி பா. ஃபஸ்ட்டு இந்த குப்பையெல்லாம் கழட்டி போட்டுருவோமா? குப்பையில் ஒன்றா போடலாம். போட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஏரா 30% வந்து 3, 2, 1 போடுற. கஜக் 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 அவ்வளோதான். டைமண்ட் ஆர்மர் 2வது நாளில் போட்டோம். சரி, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேர் பண்ணிடுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வேறு வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வரட்டா?